வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை மிரட்டி வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ளார். ஆதரவாளர்களை வைத்து தொழிலதிபரின் நிலத்தை மிரட்டி அபகரித்ததாக கூறப்படும் சம்பவத்தின் உண்மை என்ன? 100 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்த புகாரில் தலைமறைவாகிவிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 13 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி தீவிரம் காட்டி வருகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிரான பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சி பாளையத்தைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் பிரகாஷ். இவர் நாமக்கல் பரமத்தி வேலூரில் எலக்ட்ரிக்கல்ஸ் கடை நடத்தி வருகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னை ஏமாற்றி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்துக் கொண்டதாக பிரகாஷ் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொழிலதிபர் பிரகாஷுடன் ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது. இதனிடையே தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் உள்ள பிரகாஷின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு எழுதி தரும்படி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன பிரகாஷ் அவரது மகள் சோபனாவின் பெயருக்கு சொத்தை மாற்றி எழுதி வைத்தார். ஆனால் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொழிலதிபரின் மகள் சோபனாவை மிரட்டி அழைத்து சென்று போலி ஆவணங்களை வழங்கி மோசடியாக சொத்துக்களை மாற்றி எழுதி பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது 22 ஏக்கர் நிலத்தை மீட்டுத் தர கோரி பிரகாஷ் கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். மேலும் தன்னையும் தன் மகளையும் மிரட்டிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இதனிடையே சம்பந்தப்பட்ட நிலத்தை சோபனாவின் பெயரிலிருந்து மாற்றி அபகரிக்க திட்டமிட்டவர்கள் போலி சான்றிதழ்கள் கொடுத்து மோசடியாக பத்திரம் பதிவு செய்துள்ளதாக மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சார்பதிவாளர் கொடுத்த புகாரில் அதிமுக வழக்கறிஞர் மாரப்பன், ரகு, சித்தார்த், செல்வராஜ் உட்பட 7 பேர் மீது மோசடி, கூட்டு சதி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தாம் கைது செய்யப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சண்முக சுந்தரம் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பாக எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 நபர்கள் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிரான நில மோசடி மற்றும் கூட்டுச்சதி தொடர்பான இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதிரடியாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிடிபட்டால் மட்டுமே அவர் மீதான குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்து தெரிய வரும் என ஒரு சாரார் கூறுகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கி தேடப்படும் சம்பவம் அதிமுக வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை கிளப்பியுள்ளது.